ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்க்கான பிஒய்க்யூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, கார்பன் ஃபார்ம்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டியூ டு. கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான விடை கேட்டனேஷன், அதாவது சங்கிலி தொடராக்கம் என்பதே சரியான விடை. Fuse wire used in electric circuits is based on the principle of. மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகு இழை எந்த விதியின் அடிப்படையில் செயற்படுகிறது? இதுக்கான சரியான விடை ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல் வெப்ப விளைவு விதி என்பதே சரியான விடை. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர். மின்காந்த அலைகள் என்பது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் குறுக்கலைகள் என்பதே சரியான விடை. A particle moves with a constant velocity. What is the force acting on the particle? மாறா திசை வேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன? அதுக்கான சரியான விடை need not be 0, அதாவது சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே சரியான விடை. பிளிஸ்டர் காப்பரிஸ் கொப்புள காப்பர் என்பது. இதுக்கான சரியான விடை 98% தூய காப்பர், 98% பியூர் காப்பர் என்பதே சரியான விடை. Which of the following could act as a propellant for rockets? ராக்கெட் இயக்கிகளாக பயன்படுவது எது? சரியான விடை லிக்விட் ஹைட்ரஜன் ப்ளஸ் லிக்விட் ஆக்சிஜன். திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன் என்பதே சரியான விடை. இந்த கேள்விகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.